إلهي لست للفردوس أعلى ولا أقوى على نار الجحيم فهب لي توبة واغفر ذنوبي وإنك غافر الذنب العظيم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله العظيم القدرة والشان شديد البطش والبرهان حافظ الدين والقرآن ما شاء الله كان ما لم يشاء لم يكن لا حول ولا قوة إلا بالله إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. قال الله سبحانه وتعالى في القرآن الحميد بسم الله الرحمن الرحيم إنما أمره إذا أراد شيئا أن يقول له كن فيكون. وقال النبي صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى. கண்ணியமிக்க முஃமினீன்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பாக்கியம் நிறைந்த உம்மத்துமார்களே, ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய மேலான கட்டளையை ஜும்மாவுடைய ஃபரதை நிறைவேற்றுவதற்காக ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய நம் எல்லோரையும் அல்லாஹ் கபூல் செய்தருள்வான். ரப்பினுடைய மேலான ரிலாவை பொருத்தத்தை நம்முடைய வாழ்வின் நோக்கமாக கொண்டு இந்த உலகத்தில் அதற்கு ஏற்ப வாழ்ந்து காண்பித்த வல்லல் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரிசுத்தமான வழியில் நின்று இரு உலகத்திலும் வெற்றி பெற்ற சாலிஹீன்கள், அருளாளர்கள், வலிமார்கள், நாதாக்கள், நல்லோர்களின் கூட்டத்தில் அல்லாஹு தஆலா நம்மையும் நம் சந்ததிகளையும் கபூல் செய்தருள்வார். கண்ணியமிக்க முஃமினீன்களே, இந்திய திருநாட்டில் வாழ்ந்த அகில உலக மிகப்பெரிய சிந்தனையாளர் முஃபக்கிருல் ஆலமுல் இஸ்லாமி என்று உலகத்தினுடைய அறிஞர்களால் பட்டம் கொடுக்கப்பட்ட மௌலானா அபுல் ஹசன் அலி நத்வி அவர்கள் சொல்கிறார்கள், நான் 8 வயதிலிருந்து என்னுடைய அந்திம காலம் நெருங்கக்கூடிய அந்த அளவிற்கு வரை ஒவ்வொரு வாரமும் சூரத்துல் கஹ்ஃபை வெள்ளிக்கிழமை ஓதாமல் ஒரு நாள் ஒரு வெள்ளிக்கிழமை எனக்கு கழிந்ததில்லை. ஏனென்றால் யார் சூரத்துல் கஹ்ஃபை வெள்ளிக்கிழமை ஓதுகிறார்களோ அவர்களுக்குண்டான சோபனங்கள் ஹதீஸிலே நிரம்ப வந்திருக்கிறது. ஒவ்வொரு வாரமும் இந்த சூரத்துல் கஹ்ஃபை ஓதும்படி கட்டளையிடப்பட்டிருக்கக்கூடிய இதனுடைய காரணம் என்ன, எதற்காக அல்லாஹு தஆலா இதை ஓத செய்திருக்கிறான், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதும்படி சொன்னார்கள், இதனுடைய அந்தஸ்துகள் என்ன என்பதை குறித்து அவர்கள் ஒரு நூல் எழுதியிருக்கிறார். அஸ்ஸிரா பைனல் ஈமான் வல் மாதியா என்று ஒரு நூல் எழுதியிருக்கிறார்கள். இஸ்லாம் உலகாதாயம் என்ற ஒரு தலைப்பில் தமிழிலே கூட அதனுடைய மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறார். ஒரு அற்புதமான நூல், மிக சிறந்த ஒரு சிந்தனையாளர் அவர்கள் சொல்கிறார்கள், மனிதனை குழப்பத்தில் ஆழ்த்தக்கூடிய பல காரியங்கள் உலகத்தில் காத்து கிடக்கிறது. அவனுடைய சிந்தனை, செயல்கள், அணுகுமுறைகள் ஒவ்வொன்றிலேயும் அவனை பல்வேறு விதமான குழப்பங்களில் ஆழ்த்தக்கூடிய காரியங்கள் அவன் முன்னால் காத்து கிடக்கிறது. ஆனால் அந்த குழப்பங்களிலெல்லாம் சிக்கிவிடாமல் ஒரு மனிதனை பாதுகாப்பதிலே நமக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய ஒரு சூரத்துல் கஹ்ஃப் என்று சொல்வார். அவர்கள் சொல்லக்கூடிய அந்த செய்தியினுடைய விஷயத்தின் வெளிப்பாடாக உண்மையாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், யார் சூரத்துல் கஹ்ஃபை ஓது வருகிறார்களோ கியாமத்தினுடைய நெருக்கத்தில் ஏற்படக்கூடிய சோதனைகளில் கடும் சோதனையான தஜ்ஜாலுடைய சோதனை கூட அவரை பாதிக்காதுன்னு சொன்னார். ஒவ்வொரு காலகட்டத்திலும் பல்வேறு விதமான கொள்கை குழப்பங்கள், பல்வேறு விதமான செயல்பாடுகள், காலநிலைகளுடைய மாற்றங்களுக்கு ஏற்ப மனித நிலை மாறிய போகக்கூடிய ஒரு நிலைகளிலிருந்து ஒரு மனிதன் தடுமாறி விடாமல் தன்னை நிலைப்படுத்திக் கொள்வதற்குண்டான ஒரு மகத்தான வழிகாட்டுதலை சூரத்துல் கஹ்ஃப் என்று சொல்கிறது என்று சொல்கிறார். விரிவான செய்திகளை எழுதுகிறார் அவர்கள். அந்த நூலிலே விரிவான செய்திகளை எழுதி காட்டுவார்கள். உலகத்தை பொறுத்தவரையிலே ஒரு மனிதனை என்ன சூரத்துல் கஹ்ஃப் இருக்குது, நம்முடைய அறிவையும் தாண்டிய பல்வேறு செய்திகள் அதில் இருக்கிறது. 300 வருஷங்கள் உறங்கிய ஒரு சூரத்துல் கஹ்ஃப், குகைவாசிகள் உறங்கிய செய்தி அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அறிவை கொண்டு அளக்கக்கூடிய காரியம் அல்ல. அது மாதிரி ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம், ஹித்ர் அலைஹிஸ்ஸலாமுடைய சந்திப்பு, அவர்களுக்கு மத்தியில் நடந்த உரையாடல், ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் கொடுத்த விளக்கம், இது சம்பந்தப்பட்டதை அல்லாஹ் தஆலா மனித அறிவினுடைய அப்பாற்பட்ட பல காரியங்களும் உலகத்தில் இருக்கிறது.
என்பதை உணர்த்துவதற்குண்டான ஒரு சூரத்தாக அது அமைந்திருக்கிறது என்று சொல்வார். பல்வேறு செய்திகளை இதில் சொல்வார். அதில் அல்லாஹு தாலா அந்த சூரத்துல் கஹ்ஃபிலே நமது உயிரினும் மேலான கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழியாக நமக்கு ஒரு வழிகாட்டுதலை சொல்கிறார். வலா தகூலன்ன லிஷைஇன் இன்னி ஃபாயிலுன் ذلك கதன் இல்லா இன்ஷா அல்லாஹ். எந்த காரியத்தை செய்யறதா இருந்தாலும் நாளைக்கு கண்டிப்பா செய்தறேன் அப்படின்லாம் சொல்லாதீங்க. இன்ஷா அல்லாஹ்னு சொல்லாதீங்கிறான். இன்னைக்கு நம்முடைய பழக்கத்துல எந்த அளவுக்கு ஆயிருக்குதுன்னா, இன்ஷா அல்லாஹ் செய்யறேன்னா என்ன இன்ஷா அல்லாஹ் சொல்றேன் உறுதியா சொல்லுங்கிறான். அந்த அளவுக்கு ஒரு நிலை, அது ஈமானிய குறைபாடுடைய நிலை, அல்லது நமக்கு அந்த வார்த்தையின் மீது உண்டான நம்பிக்கையினுடைய குறைபாடுகளுடைய நிலை. ஏன்னா எந்த காரியமாக இருந்தாலும் அவருடைய நம்பிக்கை, அவருடைய எண்ணங்களை பொறுத்துத்தான் அதனுடைய பயன்பாடு. இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வஃபாத்தானதற்கு பின்னாலே அவர்களுக்கு பக்கத்திலே ஒரு கொல்லர் வேலை பார்த்து இரும்பை உருக்கி அடித்து அதை நெருப்பிலே காட்டி அடித்து உருக்கி வேலை செய்து கொண்டது ஒரு கொல்லர். அவர் இறந்துட்டார். அதுக்கு பின்னால அவரை கனவிலே காண்கிறார்கள் ஒரு பெரிய மகான். கண்டு இந்த பொற்கொல்லருடைய இந்த கொல்லருடைய நிலை என்ன, ஆகிரத்தில் இவருக்கு கொடுக்கப்பட்ட அந்தஸ்து என்ன என்று காட்டப்படுகிறது. இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரலியல்லாஹு அவர்களுக்கு எந்த அந்தஸ்து கொடுக்கப்பட்டதோ அதே அந்தஸ்து இவங்களுக்கு கொடுக்கப்பட்டதுன்னு சொல்றாங்க. இமாம் அஹ்மது பின் ஹம்பல் யார்? அவர்கள் மிகப்பெரிய ஒரு மாண்பாளர். ஆனால் இவர் ஒரு சாதாரண நிலையிலே வாழ்ந்தவர். ஒரு கூலி வேலை போல ஒன்றை காரியத்தை செய்து வாழ்ந்தக்கூடியவருக்கு அவ்வளவு பெரிய அந்தஸ்து ஏன் வழங்கப்பட்டது என்று சொல்லும் பொழுது அவங்கள்ட்ட 2 பண்பு இருந்தது என்று அதற்கான காரணத்தை சொன்னார். முதலாவது என்னன்னு சொன்னா, பாங்கு சொல்லிட்டாங்கன்னா அல்லாஹு அக்பர் என்று பாங்கொலி ஒலித்தால் அல்லாஹு அக்பர் என்று உடனடியாக அதற்கு பதில் சொல்வார். பதில் சொல்றது 2. ஒன்னு வார்த்தையால் பதில் சொல்வார், இன்னொன்று செயலால் உடனடியாக பள்ளிக்கு வர்றதுக்கு உண்டான வேலையை பார்ப்பார். இந்த தன்மை அவரிடத்தில் இருந்தது. இரண்டாவது இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரலியல்லாஹு அவர்கள் இரவு காலத்தில் நீண்ட நேரம் நின்று இபாதத் செய்வார்கள். அந்த நேரத்தில் அவர் நினைப்பார், நாமும் இவ்வளவு கடினமான ஒரு வேலை செய்யாமல் இருந்திருந்தால், கடுத்த ஒரு வேலை செய்கிறோம், இந்த கடின வேலை செய்யாமல் இருந்திருந்தால் இதுபோல் நானும் இரவு காலங்களில் நீண்ட நேரம் நின்று வணங்கியிருப்பேனே என்ற அவருடைய உள்ளத்தினுடைய அந்த எண்ணத்தின் விளைவாக அல்லாஹ் அவர்களுக்கு இந்த அந்தஸ்தை கொடுத்தான் என்று சொல்வார். அது மாதிரி நம்முடைய பழக்கத்துல இன்ஷா அல்லாஹ்ங்கிற வார்த்தை இருக்குத, அல்லாஹ் நாடாமல் இந்த உலகத்துல எந்த காரியம் நடக்காது. ஒரு கதிரி கைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா. எந்த காரியத்தினுடைய முடிவையும் அதை செயல்படுத்துவதும் இன்னமா அம்ருஹு இதா அராத ஷைஅன். ஒரு காரியத்தை அல்லாஹ் நாடினால் அவன் அதற்கு பிறகு இராதத்து நாட்டம் இருந்தால்தான். மஷியத் என்பதும் இராதத் என்பதும் அல்லாஹ்வுடைய 20 சிஃபாத்துகளில் ஒன்று. ரப்பினுடைய நாட்டத்தை கொண்டுதான் காரியங்கள் நடக்கிறது என்று நம்பக்கூடியவர்கள் நாம். எனவே அந்த அடிப்படையிலே நம்முடைய வாழ்க்கையின் பழக்கமாக உறுதியான நம்பிக்கையோடு எந்த காரியத்தை செய்ய போகிறோம் என்று சொன்னாலும் கூட இன்ஷா அல்லாஹ் என்ற ஒரு வார்த்தையை நாம் லேசாக கருதி விடாமல் உறுதியான எண்ணத்தோடு ரப்பினுடைய நாட்டத்தை கொண்டுதான் காரியங்கள் நடக்கிறது என்ற நம்பிக்கையோடு அதை நாம் சொல்ல வேண்டும். யூதர்கள் 3 கேள்விகள் கேட்டாங்க சல்லாசவடத்துல. சல்லாத நாளைக்கு சொல்றேன்னு சொல்லிட்டாங்க. 15 நாள் வஹி வரல. 15 நாட்கள் வஹி வரவில்லை. சூரத்துல் கஹ்ஃபில் அல்லாஹ் அக்பர் ஆயத் இறக்கினான், வலா தகூலன்ன லிஷைஇன் இன்னி ஃபாயிலுன் ذلك கதன் இல்லா இன்ஷா அல்லாஹ். நாயகமே, எந்த ஒரு காரியத்தையும் நீங்கள் நான் செய்கிறேன், நாளை செய்கிறேன் என்று இன்ஷா அல்லாஹ் சொல்லாமல் சொல்லிவிடாதீர்கள் என்று அல்லாஹு தஆலா 15 நாட்கள் வஹியை நிறுத்தி வைத்துவிட்டு அதற்கு பிறகு அல்லாஹு தஆலா அவர்களுக்கு சொன்னான் என்று சொல்லும் பொழுது அருமையானவர்களே, இந்த வார்த்தையினுடைய கணத்தை, மார்க்க ரீதியாக நமக்கு சொல்லி தரப்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையின் கனமும் சாதாரணமானதல்ல. மார்க்க ரீதியாக நமக்கு சொல்லி தரப்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு வழிகாட்டுதலும் ஈருலகத்தினுடைய வெற்றியை தரக்கூடியது என்று நம்ப வேண்டும். அந்த வார்த்தையை சொல்ல வேண்டும். அந்த வார்த்தைகளின்படி நம்முடைய நம்பிக்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். குர்ஆன் ஷரீஃபிலே அல்லாஹு தஆலா இன்ஷா அல்லாஹ்ங்கிறத கிட்டத்தட்ட 6 இடத்தில் சொல்லி காண்பிக்கிறார். நம்ம அதை லேசா நினைக்க கூடாது என்பதற்காக நான் அந்த காரியத்தை சொல்கிறேன். 6 இடங்களில் அல்லாஹு தஆலா இன்ஷா அல்லாஹ்வினுடைய மகத்துவத்தை, இன்னொரு 7வது இடத்திலேயும் அது சொல்லாவிட்டால் வரக்கூடிய ஆபத்தையும் அல்லாஹ் உணர்த்தி காண்பிக்கிறார். அருமையானவர்களே, சூரத்துல் பக்கரா ஒரு மாட்டு ரீதியான ஒரு சம்பவம், மாடு தொடர்பான ஒரு சம்பவம் குர்ஆனிலே வருகிறது. சொத்துக்கு ஆசைப்பட்டு குடும்பத்தில் உள்ளவரை ஒரு கொலை செய்து விட்டார். இவரை கொலை செய்து விட்டு கொலை பழியை பிறர் மீது போடுகிறார். கொலை நடந்து விட்டது என்று அவர் பரிதாபமாக சொல்கிறார். ஏனென்றால் அழுவை எல்லாம் அழுகிறார். அழுகிறவும் பூரா நியாயம்னு அர்த்தம் அல்ல.
ஒரு ஆள் அழுகிறாருங்கிறதுனால விட்டு நியாயம் இருக்குதுன்னு சொல்லிட முடியாது. யூசுப் அலைஹிஸ்ஸலாமை கிணற்றிலே தள்ளிவிட்டு சகோதரர்கள் எல்லாம் அழுது கொண்டுதான் வாப்பட்ட வந்து சொன்னாங்க, நாங்க அழுது கொண்டுதான் அவரை ஓனாய் அடித்து விட்டது என்று அழுது கொண்டுதான் சொன்னார். எனவே வெறும் அழுகை என்பது நியாயத்தினுடைய காரணம் அல்லவே. அவர்கள் அந்த நேரத்திலே அல்லாஹு தஆலா சொல்கிறான், அந்த கொலையை செய்துவிட்டு அழுது கொண்டு யாரோ கொலை செய்துவிட்டார் என்பதை போல் சொன்ன நேரத்தில் தான் இந்த கொலையை கண்டுபிடிச்சு கொடுங்க மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து சொன்னாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் சொன்னார்கள், அல்லாஹு தஆலா சொன்னா ஒரு மாட்டை அறுத்து அதனுடைய நாக்கை எடுத்து நீங்கள் அந்த இறந்தவரின் மீது அடியுங்கள், அவர் பேசுவார் என்று அல்லாஹ் சொன்னார். அவர் அதற்கு பிறகு யார் தன்னை கொலை செய்து என்று சொல்வார். அல்லாஹ்வுடைய நாட்டத்தை கொண்டு எதுவுமே நடக்கும். மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இது என்னங்க சம்பந்தமே இல்லாம இருக்குதே, ஒரு ஆள் இறந்துட்டாருன்னா மாட்டை எடுத்து நீங்க என்ன செய்யறது, அதனுடைய இதை எடுத்து அடிங்கன்னு சொல்றீங்க. நான் நபி, எந்த விதமான பரிகாசம் செய்பவன் அல்ல, மட்டமான காரியங்களை செய்பவன் அல்ல, அல்லாஹ்வுடைய உத்தரவை செயல்படுத்துபவன் என்று ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்ன பிறகு சரி, அதுக்கு பிறகு கேட்டாங்க, என்ன மாடு, என்ன நேரம், என்ன வயசு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. உதவினார் மாஹி 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 மாஹிய, என்ன மாடு, அதனுடைய நிறம் என்ன, அதனுடைய பருவம் என்ன, எந்த அளவு குட்டியா இருக்கணுமா பெருசா இருக்கணுமா கேட்டுக்கிட்டே இருந்தாங்க கேள்வி. ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் ரப்பிடத்தில் கேட்டு ஒவ்வொன்றுக்கும் பதில் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. கடைசியா ஒரு வார்த்தை சொன்னாங்க, இன்னா இன்ஷா அல்லாஹ் வல முஹ்ததூன், எங்களுக்கு விளங்குற மாதிரி தெளிவா சொல்லுங்க, இன்ஷா அல்லாஹ் எங்களுக்கு அதை கொண்டு விளங்கும்னு ஒரு இன்ஷா அல்லாஹ் வார்த்தையை சொல்லி சொன்னதினால் அதற்கு பிறகு அவர்களுக்கு மனநிறைவு ஏற்பட்டது. அந்த காரியத்தை செய்தார்கள், அது கைகூடியது. அதற்கு பிறகு அந்த மனிதர் பேசினார், யார் தன்னை கொலை செய்தார் என்பதை சொல்லிவிட்டார் இறந்த பிறகு என்பது குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லப்படக்கூடிய வரலாற்றினுடைய விளக்கம். அருமையானவர்களே, இன்ஷா அல்லாஹ் என்ற வார்த்தை நாம பழக்கத்திலே, நடைமுறையிலே, நம்முடைய கலாச்சாரத்திலே அதை நாம் வட்டமாக கருதினால், லேசா கருதினால் அதற்கு பிறகு யார் அதனுடைய கண்ணியத்தை உணர்த்துவது? அதனால எப்பொழுதுமே அல்லாஹ் உறுதியாக நம்முடைய காரியத்தை அவனுடைய நாட்டத்தை கொண்டுதான் செய்ய முடியும். வெறும் பொருளாதாரத்தை கொண்டு, வெறும் அதிகாரத்தை கொண்டு, அல்லது நம்மிடத்தில் இருக்கக்கூடிய வலிமையை கொண்டெல்லாம் காரியத்தை செய்ய முடியும் என்றால் உலகத்தில் எத்தனையோ வலிமையானவர்கள் காரியங்களை செய்து நஷ்டப்பட்டு போயிருக்கிறார்கள். பொருளாதாரத்திலே மேம்பட்டவர்கள், அதிகாரத்தினுடைய உன்னதத்தில் இருந்தவர்கள், இருப்பவர்கள், அவர்கள் எல்லாம் ஒரு காரியத்தை நினைத்து செய்ய முடியாமல் தவிக்கிறார்கள் என்று சொன்னால், அருமையானவர்களே, அல்லாஹ் சொன்னான், இந்த பண்பை சொல்லிக் கொடுக்கிறான், அல்லாஹுடைய நாட்டத்தை கொண்டுதான் காரியங்கள் நடக்கிறது என்பதை நம்புங்கள், அதன் விளைவாக இன்ஷா அல்லாஹ் என்பதை சொல்லி காரியங்களை நீங்கள் செய்ய உருப்படுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அதே போல அதற்கு செய்தனாம் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் குர்ஆன் ஷரீஃபிலே அல்லாஹு தஆலாவுடைய வரலாற்றை சொல்கிறான். அவர்கள் கூடாரத்தில் அமர்ந்திருக்கிறார்கள். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த இடத்தில் வருகிறார்கள், பெற்றோர்கள் வருகிறார்கள். வந்த நேரத்தில் தான் செய்தனா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஃபிரௌனின் காரணத்தினால் ஏற்பட்ட சோதனை, அதன் காரணத்தினால் ஏற்பட்ட வலி, அதனால் ஏற்பட்ட எல்லா விதமான ஆபத்துகளையும் அல்லாஹு தஆலா நீக்கி இன்று ஒரு நாட்டினுடைய பொறுப்பாளராக அல்லாஹு தஆலா நம்மை ஆக்கி பெற்றோர்களை எல்லாம் இங்கே கண்குளிர காண வைத்தானே என்று ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய பெற்றோர்களை பார்த்து சொன்னார்கள். ஃபலம்மா தகலு அலா யூசுப், அந்த பெற்றோர்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இடத்திலே சென்ற பொழுது ஆவா இலைஹி அபவை, அவர்களை அரவணைத்து சொன்னார்கள், உதுகுலு மிஸ்ர இன்ஷா அல்லாஹ் ஆமினீன், இந்த மிஸ்ர் பட்டணத்திலே நீங்கள் எல்லாம் இன்ஷா அல்லாஹ் அச்சம் தீர்ந்த நிலையிலே, நிம்மதியான நிலையிலே, கவலைகள் இல்லாத நிலையிலே, பாக்கியமான நிலையில் நுழையுங்கள் என்று சொன்னார்கள். சொல்லும் பொழுது இன்ஷா அல்லாஹ் என்ற வார்த்தையை சேர்த்து சொன்னார் என்பதை குர்ஆன் சொல்கிறது. குர்ஆன் ஒரு விஷயத்தை இத்தனை இடங்கள்ல வலியுறுத்தி சொல்லுதுன்னு சொல்லும் பொழுது நமக்கு அதை பற்றி உண்டான கண்ணியம் நம்முடைய கல்விலே ஆழமாக பதிந்திருக்க வேண்டும் பெருமக்களே. அது மாதிரி செய்தனா ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய புதிரான செயல்கள் மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு விளங்கல்ல, மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு விளங்கவில்லை. இப்படியும் செய்றீங்க, அப்படியும் செய்றீங்க, சோத்தையும் கட்டுறீங்க, கப்பலையும் உடைக்கிறீங்க என்றெல்லாம் அவர்கள் செய்யக்கூடிய அந்த செயலுடைய புதிரான தன்மை விளங்காமல் இருந்த நேரத்திலே, அந்த நேரத்தில் செய்தனா மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்ன வார்த்தை அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். அவங்க சொன்னாங்க, ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் நீங்க எங்க கூட வர்றதுக்கு சரி வர மாட்டீங்க, அல்லாஹ் உங்களை படிக்கிறதுக்காக எங்கள்கிட்ட அனுப்பி இருக்கிறான், நீங்களா எங்கிட்ட ஒண்ணு வரல, அல்லாஹ் உங்களை அனுப்பி வைத்திருக்கிறான். அப்பொழுது நான் செய்யக்கூடிய காரியங்களை நீங்கள் பொறுத்துக் கொள்ள வேண்டியதுதான், அதற்கான காரண காரியங்களை தேவைப்பட்டால் பின்னால் நான் விளக்குவேன் என்று சொன்ன பொழுது, நீங்க எங்கூட வர்றதுக்கு நான் உங்களால முடியாதுன்னு சொன்னாங்க. சூரத்துல் கஹ்ஃபிலே வருகிறது, அலம் அகுல்லக், உங்களுக்கு நான் சொல்லவில்லையா, இன்னக்கலம் தஸ்தத்யா மாயி சபரா, என்னோடு நீங்க சபரா வர முடியாதுன்னு சொல்லும் பொழுது ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்ன வார்த்தையினால் தான் அதற்கு பிறகு சதஜுதுனி இன்ஷா அல்லாஹ் சாபிரா, இன்ஷா அல்லாஹ் நான் சாபிரா இருப்பேன்,
ஒரு ஆசிரியருக்கு அம்ரா, உங்களுக்கு மாற்றம் செய்ய மாட்டேன் என்று சொன்ன காரணத்தினால் அந்த பயணத்தை அதற்கு பிறகு தொடர முடிந்தது என்பதை குர்ஆன் ஷரீஃப் அந்த வரலாறு நமக்கு சொல்லி காண்பிக்கிறது. அருமையான பெருமக்களே, அது மாதிரி செய்தனா ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களிடத்துல மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க, உங்களுடைய மகளாரை எனக்கு கட்டி கொடுங்கள் என்று கேட்ட பொழுது அதற்கு செய்தனா ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த நேரத்தில் நபி பட்டம் பெறவில்லை. நபி பட்டம் பெறுவதற்கு முன்னால் அதற்கு ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் இடத்திலே மதியனிலே தங்களுக்கு பிள்ளையை நிக்கா செய்த வேண்டும் என்று கேட்ட பொழுது அந்த நேரத்தில் அதற்கு செய்தனா ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் என்னிடத்திலே ஒரு 10 வருட காலம் இங்கிருந்து நீங்கள் காரியங்களை செய்த பிறகுதான் உங்களை நான் புரிந்து இந்த காரியத்தை செய்வேன். அதற்கு பிறகு நீங்கள் 10 வருஷ காலம் ஒமா உரீது அன் அசுக்காலை, உங்களை கஷ்டப்படுத்த நினைக்கல, ஆனால் நீங்கள் இந்த காரியத்தை செய்தால் 10 வருட காலம் நீங்கள் இங்கே இருந்தால் சதஜிதுனி இன்ஷா அல்லாஹ் மின சாலிஹீன், இன்ஷா அல்லாஹ் நான் சாலிஹான மனிதனாக இருந்து அதற்கு பிறகு செய்ய வேண்டிய காரியங்களை செய்வேன் என்று அந்த சய்யிதுனா ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன வார்த்தை அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஷரீஃபிலே நமக்கு உணர்த்தி காட்டுகிறான். அருமையான பெருமக்களே, நபியுல்லாஹ் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் தியாகத்தின் உருவம் அதற்கு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். உலகத்துல முஸ்லிம்கள் 2 பெருநாள் கொண்டாடுகிறோம். ஒரு பெருநாளுடைய காரணம், ஹஜ் பெருநாளுடைய காரணம் அறுத்து பலியிட்டார்கள், அந்த தியாகத்தினுடைய திருவுருவம் அதற்கு செய்தனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அது மாதிரி அதற்கு அவருடைய அருமை மகனார், புலி 8 அடி வாழ்ந்தால் புலிக்குட்டி 16 அடி வாயும் என்று சொல்வார்களே, அது மாதிரி செய்தனா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் இடத்தில் கேட்கிறார்கள், என் அருமை மகனே, உன்னை அறுத்து பலியிட வேண்டும் என்று அல்லாஹு தஆலா எனக்கு காட்டி தந்தான். நபிமாருடைய கனவு என்பது வஹி. இன்னி அராஃபில் மனாம், கனவில் கண்டேன், அன்னி அதுபாஹு, உன்னை அறுத்து பலியிட வேண்டும் என்று. செய்தனா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், யா ஆபத்தி ஃபஅல் மௌத் உமர், கியாமத் வரை ரப்பு குர்ஆனில் இடம்பெற செய்து இந்த உலகத்திற்கு அவருடைய தியாகத்தை உணர்த்தி காட்டினான். யா அபத், என் அருமை தந்தையே, இஃப்அல் மா துமர், ஏவப்பட்டதை செய்யுங்கள், சதஜிதுனி இன்ஷா அல்லாஹ் மினஸ் சாபிரீன், இன்ஷா அல்லாஹ் நான் சாபிராக இருப்பேன் என்று அந்த நேரத்தில் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இன்ஷா அல்லாஹ் சொன்னதனுடைய விளைவு அல்லாஹ் தஆலா அதனுடைய தியாகத்தினுடைய வெளிப்பாட்டை கியாமத் வரை உலகத்தில் நடைமுறைப்படுத்தி வைத்தான் என்று பார்க்கிறோம். அது மாதிரி செய்தனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கனவு கண்டாங்க. அந்த கனவிலே மக்காவிற்குள், மதீனாவிலிருந்து மக்காவிற்குள் நுழைவதாக கண்டார்கள். எந்த ஊரில் இருந்து துரத்தி அடிக்கப்பட்டார்களோ, எங்கிருந்து விரட்டப்பட்டார்களோ அந்த ஊரிலே இவர்கள் அச்சம் தீர்ந்த நிலையிலே, பயமில்லாத நிலையிலே ஊருக்குள் நுழைவதாக அவர்கள் ஒரு கனவு கண்ட பொழுது அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே சொன்னான், லகத் ஸதகல்லாஹு ரசூலஹு ருயா பில் ஹக், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவை அல்லாஹ் தஆலா உண்மைப்படுத்தி காட்டுவான். மஸ்ஜிதுல் ஹராம், மஸ்ஜிதுல் ஹராமிலே இன்ஷா அல்லாஹ் நீங்கள் அல்லாஹ்வுடைய நாட்டத்தின் பிரகாரம் நீங்கள் அச்சம் தீர்ந்த நிலையிலே நுழைவீர்கள் என்று பரக்கத்திற்காக அல்லாஹ்வை இன்ஷா அல்லாஹ் சொன்னான். பரக்கத்திற்காக அல்லாஹ் தஆலாவே. எனது ஒரு பரக்கத்தான வார்த்தை, அருள்மிக்க வார்த்தை, காலங்களை கடந்து நன்மையை தரக்கூடிய வார்த்தை, அல்லாஹ்வுடைய நாட்டத்தை கொண்டுதான் காரியங்கள் நடக்கிறது என்ற அந்த அகீதாவை உள்ளத்தில் வலுப்படுத்தக்கூடிய வார்த்தை இருந்த அந்த வார்த்தை குர்ஆன் ஷரீஃப் சூரத்துல் கஹ்ஃபின் வழியாக பல்வேறு விதமான பாடங்களை, படிப்பினைகளை அல்லாஹ் நமக்கு கற்றுத் தருகிறான். கியாமத்து வரை நின்றிலங்கக்கூடிய வரக்கூடிய எல்லா விதமான சோதனைகளிலிருந்து பாதுகாப்பதற்கான வழியையும் அதிலே நிரம்ப சொல்கிறான். அதிலே ஒன்றுதான் நம்முடைய காரியங்களை சொல்லும் பொழுது இன்ஷா அல்லாஹ் என்ற வார்த்தையை நம்பிக்கையோடு நாம் பயன்படுத்த வேண்டும் என்றும் குர்ஆன் நமக்கு வழிகாட்டுகிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வலிமையான ஈமானுடையவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. மார்க்கம் நமக்கு சொல்லி தந்த வழிமுறைகளை உறுதியான நம்பிக்கையோடும் அல்லாஹ் ரசூலின் மீதுள்ள அந்த மேலான கண்ணியத்தோடும் அதை பின்பற்றி வாழக்கூடிய நல்லவர்களாக அல்லாஹ் நம் எல்லோரையும் கபூல் செய்தருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.